பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, அவரே அதிசயமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய பேரே அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவரை குறித்து வேதம் வர்ணிக்கிறது. அதில் ஒன்று, அவர் அதிசயமான தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் நம்பியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அவர் அதிசயங்களை செய்து நம்மை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அதை பற்றி ஒரு பாடலை தான் நாம் பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடி நம் ஆண்டுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்யும் ஆற்றலுடைய தேவாதி தேவன்
அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு மாறான அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவை நாம் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அவர் தம்முடைய வல்லமையை கொண்டு நம்மை வழிநடத்துவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதிலே 15ஆம் வசனம் வாசிப்போம். மீகா 7:15. சரி. நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி மூலமாக, மீகா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லிய அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது எப்படிப்பட்ட அதிசயமெல்லாம் செய்தாரோ அதை போன்ற அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் ஒருபோது வாக்கு மாறவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த ஆண்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். சரிங்க பாப்போம், சரிங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால சந்தோஷப்படுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. இன்னும் பாருங்க, சில அப்படி மூணு இருக்குது. இன்னும் புரியவே இல்லையோ? புரிஞ்சுதா புரியலையா? எனக்கு சொன்னார் ஆண்டவர், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எவ்வளோ மகிமையான வார்த்தை! சிரிக்க வேண்டாமா? மூன்று இருந்தா அப்படி ஆண்டு வார்த்தையை புரிந்து கொண்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்து நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு 92ஆம் சங்கீதத்தில், உமது செய்கையினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். பார்த்தீங்களா? இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்து, நன்மையான காரியங்களை செய்து உங்களை என்ன செய்ய போகிறார்? மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமென். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. ஆமென். இன்னும் சில ஆள் பார்த்தீங்கன்னா ஆமென் முகத்தமாக சீரியஸ் வச்சுக்கிட்டு ஆமென். நியாயம் அதெல்லாம்? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியில் வரும்போது ஆண்டவர் பலவிதமான அதிசயங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தில் அவங்க எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? எகிப்தில் அவங்க குடியிருந்த வருஷங்கள் 430. அவர் அடிமையாக இருந்த ஆண்டுகள் 400 வருஷம் அடிமைத்தனம். வேறு யாராலையும் என்ன செய்ய முடியாது, அவங்கள விடுதலை ஆக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் 10 அற்புதங்கள் செய்து பார்வோனை பயமுறுத்தி தம்முடைய ஜனத்தை அதிசயமாய் விடுதலையாக்கி அவர்களை மகிழ்ச்சியாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம் எடுத்து வாசிக்க பார்ப்போம்.
இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. 40-41 முடிஞ்சுதா? அடுத்து 51 வாசிங்க. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினார். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கட்டளையிட்டார். மகா பெரிய அடிமைத்தனம், எந்த மனுஷராலும் விடுதலையாக்க முடியாது, எந்த ராஜாவாலும் விடுதலையாக்க முடியாது, யாராலுமே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கினார். அவங்க ஆண்டு நோக்கி முறையிட்டாங்க, தேவனே எங்களை விடுவியும், எங்கள் பிதாக்களின் தேவனே என்று சொல்லி அவர்கள் முறையிட்டார்கள். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே எங்களை விடுவியும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தார்கள். அவருடைய பிரார்த்தனையை கேட்ட தேவாதி தேவன் மோசே, ஆரோன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 ஊழியக்காரங்களை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். இது எகிப்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது பயங்கரமான ஒரு அடிமைத்தனம். அதிலிருந்து அந்த ஜனத்தை விடுதலை பண்ணுறது அது கூடாத காரியம். அந்த ஆண்டவர் செய்தார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலுடைய தேவனாக அவர் இருக்கிறார். அவருக்கு அதெல்லாம் லேசான காரியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 30 கூட சொல்கிறாரு. எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் அதை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி. அந்நியர் இனி அவர்களை அடிமை கொள்வதில்லை. செவிப்பார்கள். ஆமென். இனிமே என்னுடைய ஜனங்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை. இந்த அடிமைத்தனம் என்று சொல்லும்போது அது பயங்கரமான ஒன்று. இன்றைக்கு கூட ஆண்டவர் அறிந்த அநேக ஜனங்கள் பல காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மூட முடியாமல் தவிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் பல காரியத்துக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு அதில் மீள முடியாமல் தவிக்கிறாங்க. சிலவங்க மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமா சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சிலவங்க சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சிலவங்க செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க அதை விடணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் விட முடியலை அப்படின்றாங்க. அதுதான் ஒரு அடிமைத்தனம். அவங்க என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி முறையிட்டால் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், நான் திருச்சி மாவட்டத்தில் ஊழியம் செய்யும்போது அந்த அண்ணன் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தார். சின்ன வயசுலேயே அவர் மதுபானத்துக்கு அடிமையாயிட்டார். அதனால் மீள முடியாமல் தவிக்கிறார். இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டும் கூட அதை விட முடியாமல் பல போராட்டம். ஆனால் ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், என்னையும் பரிசுத்தமாக்கும். மதுபானத்தை நான் விட நினைக்கிற முடியலை, நீங்கள் தான் இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். ஒரு நாள் பயங்கரமான போதையில் இருக்கும்போது அவர் ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தள்ளாடி ஒரு குப்பைத்தொட்டிக்கிட்ட விழுந்து வாமிட் பண்ணி அதில் புரண்டு கிடந்தாராம். ஒரு பொண்ணை வாமிட்டெல்லாம் அந்த வழியை போன பன்றிகள் தின்னுச்சான். அவருடைய போதை தெளிஞ்ச பிறகு ஆண்டவர் பேசினாரா, மகனே நான் உன்னைய எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன், எவ்வளோ தூரம் நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், நீ அந்த குப்பைத்தொட்டி பக்கத்தில் நீ விழுந்து கிடந்து
பன்றியோடு பன்றி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி பேசினாராம். அன்னைக்கு அந்த மதுபானத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சான். அதுக்கு பிறகு யாராவது குடிச்சிட்டு கிட்டன்னா கூட அந்த வாடை பிடிக்காதான். அப்படி ஒரு பாவத்து மேலே ஒரு வெறுப்பு. ஆண்டு தன்னை அர்ப்பணித்து ஆண்டுக்கு உண்மை உள்ள ஒரு சாட்சியாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, பாவம் செய்கிற எவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எந்த காரியத்துக்கும் அடிமையாகாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் அவர் விடுதலை ஆக்கினாரோ அதே போல அவர் நமக்கும் ஒரு பூர்ணமான விடுதலையை தந்து எந்த காரியத்துக்கு நம்ம அடிமையாகாதபடிக்கு ஆண்டுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். எகிப்தை பற்றி சொல்லும்போது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 33:16 நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்களேன். இல்லை அதை விட இல்லை, அது இல்லை. அதாவது இருப்பு காலவாசல் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படியா? ஆமாம், எகிப்தை பற்றி சொல்லும்போது அது இருப்பு காலவாசல். அது பயங்கரமான ஒரு அடிமைத்தனம். இந்த செங்கல் காலவாசல் நம்ம சொல்கிறோமா இல்லையா, செங்கல் காலவாசல், அது மாதிரி இருப்பு காலவாசலாம். அதில் இருந்து யார் வழி வர முடியாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த மக்களைத்தான் ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஒருவேளை கடந்த ஆண்டு வரைக்கும் நம்ம ஏதாவது சின்ன சின்ன காரியத்தில் அடிமையாக இருந்திருப்போமானால் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சில கோபத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது, நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது, ஆனால் கோவப்பட்டுட்டேன், நான் மாற்றிக்கிறேன், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி நான் என்னை மாற்றிக்கிறேன். கோபத்தினால் என்ன வந்துடுது? பேசக்கூடாத சில வார்த்தைலாம் வந்துடுது. கோபத்தில் தான் தகாத வார்த்தைலாம் வந்துடுது. ஆனால் பைபிளில் போட்டு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்தால். கோபம் வரும் வராதா? 6 மாதத்து பிள்ளைக்கு கூட கோபம் வரும். நமக்கும் கோபம் வரலாம். ஆனால் கோபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்கி கொள்ள வேண்டும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் அது நமக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். அப்போ கோபத்தை அடக்கணும். மனசில் தான் அந்த கோபம் எழும்புது இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். கோபத்துக்கு அடிமையேறக்கூடாது, எந்த காரியத்துக்கு அடிமையேறக்கூடாது. ஒருவேளை சின்ன சின்ன காரியத்துக்கு அடிமையாக இருந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பூர்ணமான விடுதலை தந்து தமது நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாய் அவர் நம்மை வழிநடத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் இனி யாருக்குமே அந்நியருக்கு அடிமையாக இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்களா, அந்த எரேமியா 30:8-9. அருமையான ஒரு வார்த்தை. அந்நாளில் நான் அவன் நுகத்தை ஒரு கழுத்து மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இதாங்க பெரிய அதிசயம். இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் பல காரியத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் மத்தியில் வாழுகிற நாம இனிமே எந்த காரியத்துக்கும் அடிமையாகாதபடி ஆண்டவருக்கு உண்மையுள்ள சாட்சியாய் அவர் மாற்றுகிறாரே, அதுவே மிகப்பெரிய அதிசயம். ஆமென், அல்லேலூயா. 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் உண்டானது போல ஆண்டவர் நமக்கும் அதிசயம் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது நுகம் இருக்குதா? ஏதோ காரியத்தில் நீங்கள் சிக்கியிருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. நுகக்கயிறை அவர் அறுத்து போடுவார், நுகத்தடியை முறித்து போடுவார். ஆமென். ஒரு காலம் எந்த காரியத்துக்கும் அடிமையாகாதபடிக்கு ஆண்டவர் உண்மையோட சாட்சியாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார். ஆமென்.
அல்லேலூயா. நுகங்களை முறித்து விட்டே, கட்டுக்களை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுக்களை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, என் மகளே, நீ வேரூன்றுவா. அல்லேலூயா. வேதப்படி பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். ஆனால் ஏன் அவங்கள செய்ய முடியலைன்னா சின்ன சின்ன காரியத்தில் அவங்க அடிமையாக ஆயிடுறாங்க, அதனால் முடியலை. ஆனால் இந்த ஆண்டு ஒரு மகிமையான ஒரு ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்ம சுதந்திர பறவையாக இருப்போம், எந்த காரியத்துக்கு அடிமையாக மாட்டோம். ஆகவே இந்த ஆண்டு நீங்கள் அனைவரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார் என்ற வேத வாக்கியம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது நிச்சயம். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி அவர் உங்கள் மூலமாய் மகிமை அடைகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, அவர் என்ன அதிசயம் செஞ்சார்? முதலாவது, இருப்பு கால வாசலில் இருந்த அந்த ஜனங்களை விடுதலையாக்கினது போல நம்மையும் விடுதலை ஆக்கியிருக்கிறார். சின்ன சின்ன காரியத்தில் சிக்கொண்டிருந்தாலும் அதிலிருந்தும் விடுவித்து தமது நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் வழி நடத்துவார். ரெண்டாவது காரியம் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, எகிப்தை விட்டு அவங்க விடுதலை பெற்று புறப்படும் போது ஏதோ அவங்க அடிமையாக இருந்தாங்க, விடுதலை கொடுத்தாச்சு, பிழைச்சி போட்டோம் அப்படின்னு என்ன செய்யலை, அவங்கள அப்படியே ஆண்டவர் விட்டு விடவில்லை. அல்லேலூயா. விட்டு விடவில்லை, அவரோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை விடுவிக்கிற தெய்வம், நம்மை காலமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். யாத்திராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22. எப்படியா? அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டு உங்களுக்கு முன் செல்வார், உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களை வழிநடத்துவார். அதனால் நீங்கள் இடையே போக மாட்டீங்க. ஆமென். பயந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. அவரே முன் சென்று உங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற நல்ல தேவன். ஆகவே தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சங்கீதம் 32:8 சொல்கிறாரு. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து என்ன செய்வேன்? நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த மக்களை அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி அப்படியே அம்போன்னு விட்டுறல, அவர்களை வழிநடத்தும்படி அவருக்கு முன் செல்லுகிற தேவனாக இருந்தது போல இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தும்படி உங்களுக்கு முன் செல்லும் தேவனாக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் முன்னால் போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை? என் ஆபத்து வந்தாலும் அவரை தாண்டி தான் வரணும், என்ன சோதனை வந்தாலும் அவர் தாண்டி தான் வரணும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தாண்டி தான் வரணும். அவர் எல்லாவற்றையும் எதிர்கொள்வார், அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
ஆகவே சோதனை வருது, பிரச்சனை வருதுன்னு சொல்லி யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் நம்மை காலமெல்லாம் வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவில் அக்கு சமமாக இருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினது போல அவர் நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் நமக்குன்னு ஒரு சபையை ஏற்படுத்தி ரட்சிக்கப்பட்ட மக்களை எல்லாரையும், அதாவது விடுதலை பெற்ற எல்லா மக்களையும் சபையிலே சேர்த்து அவளை வழிநடத்த ஊழியக்காரனை ஏற்படுத்தி கூட்டங்களை ஏற்படுத்தி தம்முடைய வேத வசனத்தை கொண்டு தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு நம்மை காலமெல்லாம் வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் கானான் நாடு போய் சேர்ற வரைக்கும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தின காரியம் மிகப்பெரிய அதிசயமாய் அவர்களுக்கு இருந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாலைவனத்தில் பயணம் போகிறதுனா ரொம்ப கஷ்டம். நமக்கு முன்னால் போன மக்களுடைய இந்த கால் தடத்தை பார்த்து கூட போயிடலாம். ஆனால் ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, அப்படியே மணல் அப்படியே வந்து அந்த பாதையெல்லாம் மறைச்சிடும். அது பாதை தெரிந்த ஒரு ஆள் முன்னால் போனால் தான் அந்த வழியில் போக முடியும். ஆண்டவர் தான் பாதையை அறிந்தவர், அவர்தான் வழி காட்டுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அது யாத்திராகமம் 33:16 மோசே ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க. 33:16 என்ன சொல்கிறாரு? என்னவா? எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரு. அப்படியே விட்டுறல, அவர் நம்ம முன் சென்று நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்கள் கூடவே வர்றதுனால பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் நாங்கள் தான் யார்? விசேஷித்தவர்கள் என்று அறிக்கையிடுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்கிறதுனால, அவரே உங்கள் கூட உங்களை வழி நடத்துறதுனால நீங்கள் தான் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஆள்? விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வானத்தை பூமியை இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த மண்ணான மனுஷன் கூட இருந்து வழி நடத்துகிறாருன்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஆமென், அல்லேலூயா. யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கம்பீரமா பாடுவோம். அன்பான தேவன், சிரிங்க, சந்தோஷமா பாடுங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. ஓ, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஓ, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால் நீர் என்னோடு வரு, சிரிங்க. எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் என் கூட இருக்கிறதையும் என் கூட வர்றதையும் அடிக்கடி நான் உணரும்படி செய்வார். நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? டேய், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் வர்றேன் என்பதை நான் அறிந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில அற்புதமான காரியமெல்லாம் அவர் செய்வார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போல் உங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவார். மூணாவது அவர் செஞ்ச அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கடலை ரெண்டா பிளந்து நம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுறாரு, அதன் வழியாய் கடந்து போக செய்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம்! விடுதலை கொடுத்தாரு, அது பெரிய அதிசயம். ஆமென். ஆண்டவர் அவளோடு இருந்து வழி நடத்தினாரு, அது மிகப்பெரிய அதிசயம். செங்கடலை இரண்டாய் பிளந்து அதில் பாதையை உருவாக்கி அதன் வழியாக அந்த மக்கள் என்ன பண்ணுறாரு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படி செய்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14:22 வாசிங்களேன். 14:22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அந்த கடல் தண்ணி மதில் சுவரா, இந்த பாருங்க, இந்த சுவரை நீங்கள் தள்ளி பாருங்க, அசைக்க கூட முடியாது. அதே போல அந்த தண்ணீரை உறைந்த பனிக்கட்டியாக மது சுவராக நிறுத்தி அவர்களை நடந்து போக செய்தார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளோ அதிசயமான தேவன். ஒரு காற்றை அனுப்புகிறாரு, அந்த காற்று கடலுடைய இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் என்ன பண்ணுது, அப்படியே அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் கொடுத்த உடனே அந்த காற்றுடைய அழுத்தத்தினால தண்ணீர் ரெண்டா அப்படியே பிரியுது, பாதை உருவாகுது. இன்னொரு காற்று அனுப்புகிறாரு, அந்த ரெண்டாய் பிரிந்த தண்ணீரை அந்த இன்னொரு காற்று ஐஸ் கட்டியை மாற்றுது. ஆமென். அப்படியே மது சோறு மாதிரி நிற்குது ரெண்டும். கடலுடைய தரையெல்லாம் மணல் தரையெல்லாம் தெரியுது. இதில் நீங்கள் நடந்து போங்கன்றாரு, அழகாக நடந்து போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, பிரிந்தொடர்ந்து வர்றாங்க, நடுக்கடலுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் இன்னொரு காற்று அனுப்புகிறாரு. நம்ம ஏசப்பாட்ட விதமான காற்றுகள் இருக்குது. அந்த காற்றில் எங்கே வச்சிருக்கிறாரா, பண்ட சாலையில் வச்சிருக்கிறாரா. அதுக்கு ஒரு அறை இருக்குது. விதமான காற்றுகளை பண்ட சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார். தேவைப்படும் போது அது திறந்து விடுவார். அது வரும் பாருங்க, இறைச்ச போட்டுக்கிட்டு வரும் பாருங்க. அல்லேலூயா. நிறைய காற்று இருக்குது. சூறாவளி காற்று இருக்குது, கொண்டல் காற்று இருக்குது, அப்புறம் என்ன காற்று இருக்குது, புயல் காற்று இருக்குது, கொடுங்காற்று இருக்குது, பலவிதமான காற்றை வைத்து வைத்திருக்கிறார். அதில் ஒரு காற்றை அனுப்புகிறாரு. உறைந்து போன அந்த ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சி மறுபடியும் தண்ணியாகி அப்படியே டமார்னு அந்த பாதையெல்லாம் மூடிருச்சு. எதிரிகள் மாண்டு போனார்கள். லேலுயா, லேலுயா. எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் பார்த்தீங்களா. கடலை ரெண்டா பிளக்க முடியுமா, முடியுமா? ஆனால் அவர் செய்வார். அவர் அதிசயமான தேவன். அன்னைக்கு அவ்வளோ பெரிய அதிசயம் செய்து தம்முடைய ஜனத்தை அந்த செங்கடலை கடந்து போகும்படி செய்தார். ஆமென். இந்த ஆண்டில் செங்கடல், உங்களுக்கு செங்கடலை போன்ற தடைகள் வரலாம், யோர்தானை போன்ற தடைகள் வரலாம், எரிகோவை போன்ற தடைகள் வரலாம். தடையை கண்டு பயந்துடாதீங்க, சுதந்திராதீங்க. உங்களுக்கு முன்னால் போகிற ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் முன்னால் போனார்னா கடல் ரெண்டாறு செய்யும், ரெண்டா பழக்கம். நீங்கள் பின்னாலே ஜாலியாக அப்படி போக வேண்டியதுதான், ரொம்ப ஜாலியாக பாடிக்கிட்டே போக வேண்டியதுதான். அல்லேலூயா, துதி மகிமைன்னு பாடிக்கிட்டே நீங்கள் போக வேண்டியதான் பின்னால். ஆமென், அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கிறான். ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிறாரு. தேவதூதன் வந்து என்ன பண்ணுறான், அந்த செயலுக்கு முன்னால், அந்த செயலுடைய கதவுக்கு முன்னால் அப்படி நிற்கிறான். பூட்டு தானாகவே கலருது, கதவு தானாகவே திறக்குது. பேதுருக்கிட்ட போய் நிற்கிறான் தூதன். அவன் கையில் மாட்டிருக்கிற அந்த விலங்கு சங்கிலி எல்லாம் அப்படியே டபடபன்னு எல்லாம் கலண்டு விழுவுது. என் பின்னால் வாடா அப்படின்றாரு தூதன். அவன் பாட்டில் போகிறான்.
ஒரு தூதனுக்கு எவ்வளவு வல்லமை இருந்தா சொல்லுங்க. ஒரு தூதனுக்கு ஆண்டவர்கிட்ட பல கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, பல கூட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு தூதனுக்கு அவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா பல கோடி தூதர்களை, பல கூட்டம் தூதர்களை படைச்ச இவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால் அவர் உங்களுக்கு முன்னால் போகிறார், மறந்துடாங்கன்னு. அவர் உங்களுக்கு முன்னால் என்ன செய்கிறாரு? நடந்து போகிறாரு. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. அவர் அதிசயங்களை செய்து உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஆமென். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கம்பீரமா. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமி சிறிய உமக்கொப்பானவர் யார்? மறுபடியும். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை சிரிக்க மாட்டேங்கிறிய? நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்ல சிறிய என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்ல சிரிங்கடா என்று வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவங்களுக்கு எப்படிலாம் அதிசயம் பண்ணாரோ அதே மாதிரி நமக்கு அதிசயம் பண்ணுவாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணார் அதிசயம்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16:4 வாசிங்க. எப்படியா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். எப்படியா? ஜனங்கள் போய் சரி 4 முடிஞ்சா? சரி சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நான் அப்பத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வானத்திலிருந்து அப்பத்தை கொடுப்பாராம். எத்தனை பேர்த்துக்கு? 30 லட்சம் பேர்த்துக்கு. ஒரு நான் கணக்கு போட்டேன், எனக்கே தலை சுத்திருச்சு. 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடுனா என்ன ஆச்சுங்க கணக்கு? ஒரு நேரத்துக்கு போடுங்க கணக்கு. ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கணக்கு போடுங்களேன். அப்படின்னா 30 லட்சத்தை 50 பெருக்குங்க. ஒரு வேளைக்கு பல கோடி ரூபா ஆகும். இப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, இப்படி 40 வருஷம் கொடுத்தாராம் 30 லட்சம் மக்களுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 13 வசனம். சரி. அவங்க எங்களை அப்போ மட்டும் போதாது, எங்களுக்கு இறைச்சி வேணும், கறி சாப்பாடு வேணும்னு கேட்டாங்களாம். சரி சரி. சரி. சரி சரி. வானத்தில் பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. அவனுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு உணவை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த உணவுக்கு பேர் மன்னா என்று பேர். இது தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. யார் சாப்பிடக்கூடிய அப்பம்?
பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர் சாப்பிடக்கூடிய அந்த அப்பத்தை இந்த மக்களுக்கு 40 வருஷம் கொடுத்தாராம். ஆமேன். அவள் வயிறார சாப்பிட்டு திருப்தியாய் முன்னேறி செல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தாராம். ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அதிசயம். ஏன்னா அந்த வனாந்தர பயணத்தில், பாலைவன பயணத்தில் அவங்க பயணம் தான் போயிட்டுருக்கிறாங்க. 40 வருஷம் ஒரே பயணம்தான். யாரும் என்ன செய்ய முடியாது, உட்காந்து வேலை வெட்டி செய்ய முடியாது. வருமானத்துக்கு உண்டான எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? உழைச்சா தான் வருமானம் வரும். வருமானம் வந்தால் தான் சாப்பிட முடியும். இது எதுவுமே கிடையாது. நானே சாப்பாடு தர்றேன், நீங்கள் இந்த காணநாட்டை போய் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும் வரைக்கும் நானே சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு 40 வருஷம் சாப்பாடு போட்டார். அது எவ்வளோ பெரிய அதிசயம். ஆமேன். ஹல்லேலூயா. கைதிட மாட்டீங்களே. அதிசயமான தேவன் அதிசயமாய் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். எகிப்தில் அடிமையாக இருந்தாலும் கூட அவன் சவுக்கார அடிச்சு வேலை வாங்கினா கூட எங்களுக்கு அப்போக்கப்போ கறி சாப்பாடு தருவான். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? ஏ மோசே, இந்த ஜனங்க சொன்னதெல்லாம் நீ கேட்டியா? நான் என்ன பண்ண போகிறேன்? அதிசயம் செஞ்சு அதிசயமாக அவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? கறி சாப்பாடு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே காடைகள் பறந்து வந்து அவங்க இருந்த இடமெல்லாம் அப்படி மூடிருச்சான். அவ்வளவு காடைகள். எடுத்துக்கோ, எவ்வளோ எடுத்துக்கோ, போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு. இந்த மூக்கு முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க திங்கிற கறி சாப்பாடு அப்படியே மூக்கு வழியே வெளியே வர்ற அளவுக்கு அப்படி சாப்பிட்டாங்களா? ஆமே. எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இப்படி மன்னா கொடுத்து அவர்களை ஆண்டவர் அதிசயமாய் வனாந்தரத்திலே போஷித்தது போல நம்மையும் போஷிப்பார். ஆமென். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை பட்டினி போட மாட்டார். இயேசு அறியாத காலத்தில் ஒரு வழிக்கு பட்டினியாக நீங்கள் இருந்திருக்கலாம். வருமான குறைவினால, தானியம் இல்லா குறையினால் பட்டினியாக கடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஆண்டு பிள்ளை ஆகிட்டீங்க. ஆண்டு உங்கள் கூடவே இருக்கிறாரு. நீங்களாக பார்த்து சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு உபவாசம் போட்டால் தான் உண்டு. ஆனால் ஒருபோதும் உங்களை பட்டினியை போட்டு பார்க்கவே மாட்டார். வயிறார உணவளிக்கிற நல்ல தேவன். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் சாப்பாட்டுக்காக கவலைப்பட்ட மக்களை பார்த்து சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அதையெல்லாம் பரமவித போஷிக்கிறது போல உங்களை போஷிக்க மாட்டாரா? நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷர்கள் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் குறைவு வராது. நாங்கள் சிறு பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2-3 டைம் தான் அந்த கறி சாப்பாடெலாம் தருவாங்க வீட்டில். அது எப்போன்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ நினச்ச உடனே என்ன பண்ணிடுறோம்? ப்ரைஸ். வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பாடு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 முறை கறி சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு தினம் தினம் கறி சாப்பாடு தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரர் நினச்சாராம், இந்த பிள்ளைகளுக்கு கறி வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சே, கொஞ்சம் கறி வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்குமே நினச்சாராம். கையில் காசு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆமென். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 2 கிலோ கறி கொண்டு கொடுத்துட்டு போனாங்களா, ஐயா ஆண்டு உள்ளத்தில் பேசினார் ஐயா, என் ஊழியக்காரங்க குடும்பத்துக்கு மட்டன் கொண்டு கொடுன்னு சொல்லி பேசினார் ஐயா, இந்தாங்க ஐயா, தயவுசெய்து வாங்கிக்கிங்கய்யா. ஆமென். அல்லேலூயா. போன கிறிஸ்மஸுக்கு எல்லா வீட்லேயுமே மட்டன் சாப்பாடாக தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன மட்டன் சாப்பாடா சிக்கன் சாப்பாடா, ஆக மொத்தம் நல்ல ஒரு சாப்பாடு. ஆமென். ஆமாம். இன்றைக்கும் கூட இந்த புது வருஷத்தில் போய் என்ன செய்யுங்க, நல்லா எடுத்து சாப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை
மகிழ்ச்சியாக விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கம்பீரமா, வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். ஓ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஒரு ஆட்சம் போடுங்க, கொண்டாடு, தலையாவது ஆட்டுங்களே. கோடி நன்றி சொல்லுவோ, திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்கன்னா பிறருக்கு கொடுக்கிறவர்கள், கொடுத்து உதவி செய்கிறவர்கள், தான தர்மங்களை செய்கிறவர்கள். அப்படி பிறகு கொடுக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். இவங்க அப்படியே அந்த வனாந்தர பயணத்தில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தாகம் வந்துடுச்சு. அங்கே ஒரு ஊற்றடையில் போய் தண்ணியை குடித்தா கசப்பாக இருக்குது. ஐயையோ, இதெல்லாம் கசப்பாக இருக்குது, இது எப்படி குடிக்க? எல்லாரும் ஒரு மட்டும் முறுமுறுக்கிறாங்க. மோசே ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டு சொன்னார், நான் காட்டுற மரத்தை நீ பாரு, அது கொப்பை ஒடிச்சு போடு. ஒரு கொப்பை ஒடிச்சு போடுறாரு, கசப்பான தண்ணி மதுரமாயிருச்சு. எத்தனை அதிசயம் தெரியுமா? ஆமென். சிலர் சொல்கிறாங்க, அது என்ன பாஸ்டர் பெரிய அதிசயம், எங்கள் வாழ்க்கையே கசப்பாக இருந்துச்சு, கசப்பாக இருந்த எங்கள் வாழ்க்கையவே ஆண்டவர் மதுரமாக்கிட்டாருன்றாங்க சிலவங்க. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். கம்பீரமா, சத்தமா, சிரிச்சுட்டே பாடுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. ஓ, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் தண்ணி சுத்தமாக கிடையாது. எல்லாத்துக்கும் தாகம் எடுத்துருச்சு. மிருக ஜீவங்களுக்கும் தாகம் வந்து அது பயங்கரமாக கத்துது. உடனே மக்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசே ஜெபிக்கிறாரு. ஆண்டு சொன்னார், மோசே கர்மலைக்கு போ, உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு ஒரு அடி அடி, அப்புறம் பாரு அதிசயத்தை நீயும் பார்ப்ப, ஜனங்களும் பார்ப்பார்கள், தண்ணீர் புறப்பட்டு வரும் பாரு. ஒரு ஊர்னு போகிறாரு, இந்த கோலை ஓங்கினாரு, ஒரு அடி அடித்தார் பாருங்க, நதி மாதிரி வருது தண்ணி. ஒரு அடியில் கண்மலையே பிளக்குது. கண்மலை அப்படியே ரெண்டாக பிளந்து உள்ளேருந்து நதி மாதிரி தண்ணி வருது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏ அப்பா, இந்த பாலைவனத்தில் இந்த மலைக்குள்ளேருந்து தண்ணி வருதே. மோசே ஆணுடைய பேரை சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தில் அடிக்கிறன்னு ஒரு அடி அடித்த உடனே கண்மலையே ரெண்டாக பிளந்து உள்ளேருந்து தண்ணி வருதேன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அவருடைய அதிசயமான நாமத்தை துதித்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்படி நல்லா சாப்பிட்டு சந்தோஷம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. வருமானம் எதுவுமே கிடையாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலேயும் ஒரு அதிசயம் செய்கிறாரு. ட்ரெஸ்ஸு அழுக்காகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி இந்த புது வருஷத்தில் போட்ட ட்ரெஸ்ஸை நாளைக்கு போட முடியுமா? ஒரு வாரம் போட்டுருந்தா என்ன ஆகும்? ஒரு மாதம் போட்டுருந்தா என்ன ஆகும்?
நல்லா இருக்கும்ல. அழுக்கே ஒட்டலைங்க, அழுக்கே ஒட்டலை, பழசும் ஆகலை, கிழிஞ்சு போகலை. நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்ருப்பாங்கல்ல, இந்த குட்டி பிள்ளை வளர 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 அந்த ட்ரெஸ்ஸும் அப்படியே வளர்ந்துருக்கும். எவ்வளோ பெரிய அதிசயம்! 40 வருஷம் அவங்க ட்ரெஸ்ஸு பழசாவே ஆகலை, கிழிஞ்சும் போகலை, அழுக்கும் ஆகலை. ஆமென், அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் திறந்தனும் குளிச்சு போட்டு அதே ட்ரெஸ்ஸை திரும்பி போட்டுக்குவாங்க நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய அதிசயம். வாசிக்க உபாகமம் 29:5. சீக்கிரம். சரி, அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் செருப்பும் பழசாகலை. ட்ரெஸ்ஸும் புதுசாக இருக்குது, செருப்பும் பழசாக இருக்குது. நீங்கள் ஒரு வருஷத்தில் எத்தனை செருப்பு மாற்றுவீங்க? நான் வந்து ரொம்ப சிக்கனமான ஆள். எப்படியும் ஒரு முறை செருப்பு வாங்கினா 2 வருஷம் உபயோகிடுவேன். நீங்கள் எப்படி? 40 வருஷம் போட்ட செருப்பே போட்டிருக்கிறாங்க, செருப்பு தேயலை, பழசாகலை, புத்தம் புதுசாக இருக்குங்க. காணாம போய் சேர்ற வரைக்கும் ட்ரெஸ்ஸும் பழசாகலை. ஆமென். ஆண்டவரே சொல்கிறார், அவர் அதிசயமான தேவன். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்வார். ஆமென். இதை குறித்து நெகேமியா சொல்கிறார் பாருங்க. நெகேமியா 9:21. நெகேமியா 9:21. யார் முதல்ல வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கைதட்டு பாராட்டு. நெகேமியா 9:21. நெகேமியா 9:21. கைதட்டுங்க, கைதட்டுங்க, தட்டுங்க கையை. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்கள் ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவர் முன்னால் விட்டு இங்கே பின்னால் போய் பாருங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் தினம் தினம் அதிசயம்தான். சில வேளை ஏன் நமக்கு பிரச்சனை வருது தெரியுமா? அவரை பின்னால் விட்டு நம்ம முன்னால் நம்ம முன்னால் போகிறோம், அதான் பிரச்சனை. நான் போகிற வழிக்கெல்லாம் நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு நம்ம வழிக்கு அவர் இழுக்கிறோம், அதான் பிரச்சனை. அவர் போகிற வழி நம்ம போயிட்டோம்னா நம்ம பிரச்சனையே கிடையாது. எல்லாம் அவர் எதிர்கொள்வார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியாக இந்த கானான் நாட்டை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஆமென். எவ்வளவுமான ஜனங்கள் அந்த நாட்டில் குடியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இந்த மகிமையான நாட்டை, செழிப்பான அந்த நாட்டை நம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சுதந்திர பூமியாக கையளித்தார். யோசுவா 21:43 வாசிங்க. யோசுவா 21:43. இந்த பிரகாரமாக சரி சரி குடியிருந்தார்கள். அதில் 5:12 5:12 5:12 அவர்கள் தேசத்தில் கானான் போய் சேர்ந்துட்டாங்க. 40 வருஷத்துக்கு பிறகு கானான் நாடு போய் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் அது கானான் தேசத்துக்கு போய் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. பாருங்க, கானாட்டுக்கு போய் அங்குள்ள கோதுமையெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது அந்த கானான் நாட்டில் உள்ள தானியங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் அந்த மன்னா நிறுத்தப்பட்டுச்சு. எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கானான் நாட்டை சுதந்தரித்து கொண்டார்கள். அதே போல் ஆண்டவர் நமக்கும் கூட பரம காரணாகிய பரலோகத்தை வைத்திருக்கிறார்.
நாம் பரம காரணை நோக்கி பயணம் போய்கொண்டே இருக்கிறோம். இந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார். கடைசியில் பரம காரணனை சுதந்திரிக்கும்படி செய்வார். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறைவான மன்னாவை புசிப்பீங்க. அப்புறம் சிவரிசத்தின் கனியை சாப்பிட்டு அப்படி இளமையாக மகிமையாக வாழ்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிறப்பான எதிர்காலம் அவர்களுக்கு இருந்தது போல நமக்கும் ஆண்டவர் சிறப்பான எதிர்காலத்தை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். நம் கலங்க தேவையில்லை. ஆமென். இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் வனாந்தர பயணங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யுத்தங்கள் நடக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அவர் முன்னால் விட்டு நீங்கள் பின்னால் போங்க. அவர் முன்னால் விட்டு பின்னால் போனீங்கன்னா எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் தருவார். உங்களுக்கு ஒரு குறையமாக நடத்துவார். கடைசியிலே தேவ ராஜ்யத்தையே நீங்கள் சுதந்திரித்து நித்திய காலமாக வாழ போகிறீங்க. ஆகவே இந்த ஆண்டு ஒரு மகிமையான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆண்டில் திரள் கூட்ட மக்களை ரட்சிக்க போகிறார். திரள் கூட்ட மக்கள் ஆண்டவர் நம்பி வருவாங்க. உங்களை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு வசனம் வாசிங்களேன். அந்த அப்போஸ்தலர் 8:6 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 5 வாசிங்களேன். 5, 6, 7, 8. பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்துக்கு போய் சரி பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு சரி கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதுதான் இந்த ஆண்டின் மகிமை. அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் வழியா மக்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்யும்படி உங்களை பயன்படுத்த போகிறார். சேனல் கூட்டமாக ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்கள் மூலமாக அற்புதம் அதிசயம் நடக்க போகுது. ஆண்டவர் உங்களை ஒரு கரத்தின் கருவியாய் பயன்படுத்த போகிறார். எதுக்கு ஆசை? ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தணும் ஆசைப்படுறீங்களா? ஆசை இருக்கா இல்லையா? ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தணும். என்ன அவ்வளோதானா? ஏங்க, உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்கள் மூலமாக ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டு வியாதியிலேருந்து சுகம் பெற்று பேயிலிருந்து விடுதலை பெற்று அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா உங்களை எப்படி பாராட்டுவாங்க? அது எவ்வளோ மகிமையாக இருக்கு ஆண்டவருக்கு. அப்படியே கையை தூக்கினா அப்படி யோசிக்கிறீங்க. ஆமென். குப்பத்தட்டில் உள்ள பழைய பொருட்களை பொறுக்கி விற்கக்கூடிய ஒரு மனிதன் சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த பாட்டை மறக்காமல் வச்சுக்கிட்டு பாடுவாராம். நாதாவும் திருக்கரத்தின் இந்த பாட்டை பாடினதுனால அப்படி இருந்த மனுஷனை குப்பையிலிருந்து உயர்த்தி இன்னைக்கு பாஸ்டராக ஊழியக்காராக உயர்த்தி வைத்து இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இதில் பாடலாமா? அந்த புது வருஷத்தில் அந்த வயசான அம்மாமாரெலாம் இன்றைக்கி பரிசு வாங்கினாங்க. கிராம ஊழியத்துக்கு போய் சுவிசேஷம் கைப்படுத்தி கொடுத்து சுவிசேஷம் அறிவித்து பரிசு வாங்கினாங்க. இந்த 26ஆம் ஆண்டில் வயசை நீங்கள் ஒரு பொருட்டை நினைக்காதீங்க. ஆமென். ஆணுங்களுக்கு நல்ல பலம் கொடுத்துருக்கிறாரு. மோசே 120 வயசு எப்படி இருந்தாராம்? பலன் குறையாமல் கண் பார்வை மங்காமல் அப்படி ஆரோக்கியமாக இருந்தார். அந்த மாதிரி உங்களுக்கு தர போகிறாரு. நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க. ஆமென். இந்த பாடம் பாடலாமா? எல்லோரும் சத்தமாக பாடணும். பாடினீங்கன்னா அப்படியே உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமென். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் கம்பீரமா சத்தம் போதாது. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினா
நாடோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாடோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன் நாமம் உயர்த்திடுவேன். கம்பீரமா சத்தம் போதாது. செல்வேன் பறைசாற்றுவேன் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாடோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாடோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாளோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாளோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அல்லேலூயா. இந்த பாட்டை இன்னையில இருந்து நீங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு பல முறை நீங்கள் பாடணும். அப்படி பாடினீங்கன்னா இந்த ஆண்டில் வல்லமையான ஊழியக்காரங்க யாரு தான்? நீங்கள் தான். சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேற போகுது. என்ன வாக்கு தான் கேட்குறீங்களா? அந்த யோவான் 14 அல்ல அதானே? ஆமாம், யோவான் 14 இல்லை 12 நினைக்கிறேன். 12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற வேத வாக்கியம் உங்கள் மூலமாக நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அவை இந்த ஆண்டு ஒரு மகிமையான ஒரு ஆண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாய் தேவன் கிரியை செய்யக்கூடிய ஒரு வருஷம். உங்கள் மூலமாக அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வருஷம். இந்த வருஷத்தில் உங்கள் ஜெபத்தில் பலத்த அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்கள் வழியாக ஆண்டவர் பல அற்புதங்களை அதிசயங்களை செய்து இந்த உலக மக்களை என்ன செய்வார்? தம்மண்டையிலே கூட்டி சேர்ப்பார். அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஒரு வாழ்த்து பாடலை பாடி உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். எல்லோரும் அப்படி எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகும்போது ஆண்டு செஞ்ச காரியம் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிசயம் ஆண்டு சொன்னார், அகமகத்து வீட்டிலலாம் போய் என்ன செய்யுங்க, பொண்ணையும் பொருளையும் கேட்டு வாங்குங்க, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தரம் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் நீங்கள் அவங்களுக்கு அடிமை வேலை செஞ்சுருக்கீங்கள, அவங்க உடைமைகளை உங்களை கொடுத்து நான் உங்களை அனுப்ப போகிறேன். உங்களை நான் சும்மா அனுப்ப மாட்டேன், பொண்ணோடும் பொருளும் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆண்டு சொன்னது தான். ஆமென். எக்கோ எகிப்தில் உள்ளவங்கள அக்கா தங்கச்சி தானே பழகுறாங்க, அண்ணன் அக்கா தங்கச்சி தான் பழகுறாங்க. எக்கோ நாங்கள் உங்கள் நாட்டை விட்டே போகிறோமுக்கா. அப்படியே தாயி உங்கள் ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள் செஞ்சு எங்களை பயங்காட்டிட்டாரு, நீங்கள் போகிறது நல்லதென்று கருதுகிறேன். போகிறோமுக்கா, ஒரு 50 பவுன் கொடுங்கக்கா. நல்லா இருப்பதை கண்டிப்பாக தரேன் தாயி, நீ போனால் போ. எக்கா ஒன்று திரும்ப கேட்கக்கூடாதுக்கா, திரும்ப வரமாட்டேன், நீ திரும்ப வரைய வேண்டாம், திரும்ப தரைய வேண்டாம். அந்த தாயி காலத்தில் காதல் நல்லா மாட்டி விட்றா. எகுத்து அக்கா என்ன பண்ணுறா, இஸ்ரேல் அக்காவுக்கு கடற்கரையில் நல்ல நட்டு போட்டில் மாட்டி விட்டு இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்காக்கா, போய்ட்டு வாக்கா, டாட்டா பாய் பாய். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். அவர் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன். ஆமாம், இனிமே இந்த வருஷம் உங்களுக்கு நோயே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எவ்வளோ வயசானாலும் உங்களுக்கு பலனே குறையாது. ஆமென். நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க, மகிமையாக இருப்பீங்க. அதான் இயேசு செய்த, தேவன் செய்த அற்புதம். பலவீனம் கிடையாது, ஆரோக்கியம் கொடுத்தார்,
பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு மகிமையான ஒரு ஆண்டு. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார். இவனை பாடுவோடு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பாடணும். அப்புறம் முகத்தில் ஒரு மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் கம்பீரமா தங்கம், பொண்ணு தங்கம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்துவாரே. ஓ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். ஆனாலும் பசுமையை வாழ செய்வார், முதிர் வயதானாலும் இளமையை வாழ செய்வார். ஓ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்கும்படி ஆண்டு உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நம்ம கொடுக்கிற சந்ததி, கொடுக்கிற பரம்பரை. ஆமென். வாங்குற பரம்பரை இல்லை, கொடுக்கிற பரம்பரை. ஆமென். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவருடைய பரம்பரை நம்ம. ஆமென். ஒரு பையனுக்கு திருமணம் பேசி முடிக்க போயிருந்தேன். பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அம்மா ரட்சிக்கப்படலை. பாஸ்டரையா என்ன இப்படி பேசுகிறீங்க? என் பையனுக்கு எவ்வளவு போடுவாங்க தெரியுமா? ஏமா, அவங்களும் நம்ம ஏழ்மையான குடும்பம், பொண்ணு நான் ஜெபிக்கிற தங்கமான பொண்ணு, இதுவே உங்களுக்கு பெரிய சொத்து தாமா அப்படின்னேன். பொண்ணு தான் உங்களுக்கு சொத்தா? அந்த அம்மா கேட்குது. நான் மனசு வச்சா என் பையனுக்கு நான் 30 பவுன் வாங்கிடுவேன் வேறு இடமா இருந்தா. பொண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா இருந்து இல்லாத மாதிரி தான். தாய்மாமா தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாமே பண்ணுறாரு. பொண்ணு தங்கமான பொண்ணு. இங்கே பாருங்கம்மா, நான் சொன்னேன் கிறிஸ்தவங்கன்னா வாங்குகிற பரம்பரையில் கொடுக்குற பரம்பரை. இந்த மகன் நல்லா ஜெபிக்கக்கூடிய பொண்ணு, இவா வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் மகன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான். அப்படி சொல்கிறீங்களோ? அதையும் பார்த்துருவோன்னுச்சு. நான் சொன்ன வாக்கு பலிச்சு. சாதாரணமாக யாரும் பார்த்துக்கிட்டு இருந்த பையன் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஆமென். யாராவது பொண்ணுக்கிட்ட வந்தவங்க நகை நட்டுன்னு கேட்டாங்கன்னா அவங்களை பொண்ணு இல்லைன்றுவேன், போயிட்டு வாங்கன்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவ என்றால் வாங்குகிற பரம்பரையில் கொடுக்கிற பரம்பரை. ஆமென்.
பிறகு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அதில் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சோன்னு பேரக்கூடாது. உங்களுக்கு வாக்குத்தத்த கார்டு கொடுக்கப்படும், பாயசம் வழங்கப்படும். ஆகவே வாக்குத்தத்த கார்டு வாங்கி பாயசம் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக போய் வீட்டில் போய் நல்ல கறி சாப்பாடுலாம் செஞ்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு பங்கு அனுப்பணும். ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் போனீங்களே, அது மாதிரி இந்த ஆண்டு முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தான் எனக்கு முன்னால் போகணும், நான் உம்மை பின்பற்றி வருவேன். இதை மட்டும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மற்றெல்லாம் அப்பா பார்த்துக்குவார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த ஆண்டு முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தான் முன்னால் போகணும், நான் உம்மை பின்பற்றி வருவேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீர் தான் என் மேய்ப்பன், நான் உம்முடைய ஆட்டுக்குட்டி, உம்மை பின்பற்றி வருவேன். அவர் முன்னால் போகும்போது நாம் அவர் பின்னால் போனோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். என்ன சோதனை கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் அவர் எதிர்கொண்டு அவர் பார்த்துக்குவார். அவர் ஆமாம், எல்லா பிரச்சனையும் அவர் முறியடிச்சிருவார். நீங்கள் ஜாலியாக ஒரு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஷதரபா ரியாமனா சந்தரபா. அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். 5 அறிவுள்ள ஆடு என்ன பண்ணுது? மேய்ப்பனுடைய குரல் கேட்டு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாலேயே போகுது. அதே போல் நாமும் கூட ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய ஆண்டில் காலமெல்லாம் அவர் நமக்கு முன் சென்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்ற தேவன் உங்களுக்கு முன் சென்று உங்களை நடத்துவார். ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த புத்தாண்டு ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தீர். உடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாய் இந்த கூட்டங்களை நடத்த நீர் அனுகிரகம் தந்தீர். உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பிதாவே. இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடி ஆராதித்து உம்முடைய வேத வசனங்களை இதோ ஆர்வத்தோடு கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு சிறதில் அமருவதாக. தொடுமாண்டவரை தொட்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும். ஆண்டவரே சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். உடல் சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஒரு பூர்ணமான சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பூர்ணமான சுகத்தோடும் பலத்தோடும் உமக்கு மகிமையாய் உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கிருபை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வாத தயவுக்கு உமக்கு நன்றி. உடைய ஊழியக்காரனை அடியானம் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும்
உடைய வல்லமுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் செய்கிற அனைத்து வேலைகளிலும் உடைய கரம் இருந்து ஆசீர்வாதத்தை உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். வருமானங்களை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். யாபேசை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாக்கின கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தின் எல்லையை பெரிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கரம் கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் அணுகாதபடி நீர் கோட்டையும் அரணமாயிருந்து அடைக்கலமாயிருந்து அக்கின் மதிலாயிருந்து நம்முடைய ஜனத்தை பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கூடவே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். எதிர்கால வாழ்வை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை அமைத்து கொடும். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரின் நிறைவாய் இருக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும். இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே காஃபியும் பாயசம் போட்டு கொடுத்து அந்த அருமையான முத்துக்குமார் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மேலும் இந்த ஆண்டு பண்டிகை கூட்டங்களுக்காய் உழைத்த ஒத்துழைத்த காணிக்கை கொடுத்து தாங்கின எல்லா குடும்பத்தினருக்கும் நிறைவான பலனை கட்டளையிட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். துதி கன மகிமையாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகை மட்டும் மாறாதிருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு காப்பாராக. அப்படியே இருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை அந்த கார்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே நீங்கள் வரிசையாக போய் பாயசம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக போகலாம். காட் பிளஸ் யூ.